பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு 32% இருந்த நிதி பங்கீடு 42% உயர்ந்துள்ளது. குஜராத் முதல் மந்திரியாக மோடி இருந்தபோது 30.5% இருந்த நிதி பங்கீடு தற்போது 42%க்கு அதிகரித்துள்ளது. வரி பங்கீட்டை பொறுத்தவரை ஜிஎஸ்டியாக ரூபாய் 100 செலுத்தும் பொழுது அதில் ரூ. 50 நேரடியாகவும் 21 ரூபாய் மறைமுகமாகவும் மாநில அரசுக்கு வந்துவிடுகிறது. மொத்தம் 71 ரூபாய் மாநில அரசுக்கும் 29 ரூபாய் மத்திய அரசுக்கும் செல்கிறது. அதை கூட மத்திய அரசு வேறு செலவுக்கு பயன்படுத்துகிறது. இன்றைக்கு திமுகவுக்கு எந்த வேலையும் இல்லை. இந்தியாவிலே பிரபலம் இல்லாத முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விளங்குகிறார். திமுக மீண்டும் வடக்கு தெற்கு என்று ஆரம்பித்தால் அதன் விளைவை அவர்கள் சந்திக்க நேரிடும். மற்றொரு கட்சியின் உள்கட்சி பிரச்சனையை எப்போதும் பேச மாட்டோம் என்பதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம். இது யார் சொல்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை சொல்லிகிட்டு இருக்கார். எந்த உள்கட்சி பிரச்சனையும் இவங்க தலையிட மாட்டாங்களாம். இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளை 2 3 4 வகுந்து வச்சது, பிரித்து வச்சது, இன்னும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது பாஜகவின் வேலை என்பது இந்திய ஒன்றிய மக்கள் அனைவருக்கும் தெரியும். மேலும் சொல்கிறாரு, அதிமுகவின் பிரச்சனையில் நாங்கள் குளிர்காய விரும்பவில்லை என்பதையே ஆரம்பத்திலிருந்து தெரிவிச்சுட்டு வராராம். பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்ததனால கருத்து தெரிவித்து வருகிறார். பிரதமர் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருப்பவர் பன்னீர்செல்வம். பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதை அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். இதற்காக அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்திரைக்கு அனுமதி கொடுக்காதற்கு காவல்துறை மீது எந்த கோபமும் கிடையாது. சரிங்க, அப்போனா காவல்துறைங்கனால உங்களுக்கு பாசம் இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாத்திரையை நடத்தியுள்ளோம். எனவே சென்னையில் கெட்ட பெயரை வாங்க நான் விரும்பவில்லை. பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கியதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அரசியல் மேதை அண்ணாமலை கூறினார்.